Hi guys, today நாம DDL பத்தி பார்க்கலாம் in MySQL. Okay, what is DDL? Data Definition Language. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு டேட்டா பேஸை டிஃபைன் பண்ணுறது அதோட ஸ்ட்ரக்சரை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஓகே டேட்டாபேஸில் அப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் வந்து டேபிள்ஸ், ஸ்கீமாஸ், இண்டெக்ஸ், வியூஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து புதுசா டிஃபைன் பண்றதுக்கும், ஆல்டர் பண்றதுக்கு தான் இந்த டிடிஎல் லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ MySQL ல வந்து ஸ்கீமானா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஸ்கீமா? ஸ்கீமாங்கிறது என்னன்னா, இட்ஸ் இட்ஸ் அனதர் நேம் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தான். ஒரு ரியல் டைம்ல சொல்லணும்னா, ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல வந்து ஒரு கபோர்ட் இருக்கு. அந்த கபோர்ட்ல ஒரு அந்த காலேஜ் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே ஒரு டிராவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரா ஒன் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு, ட்ரா டூ பார்த்தீங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்ராக்லையும் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை பற்றி, ஸ்டூடெண்ட்டை பற்றி, எக்ஸாம் பற்றி, லைப்ரரி பற்றி, இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். கோர்ஸ் இருக்குங்களா. ஸோ ஒரு ஒரு கபோர்டு, காலேஜோட கபோர்டு, அதில் ஒரு ட்ரா. ஸோ MySQL டேட்டாபேஸ்ங்கிறது தான் அந்த கபோர்டு. அதில் ஒரு டேட்டாபேஸ்ங்கிறது வந்து அந்த ஒரு ட்ரா மாதிரி. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா டேட்டாபேஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் சொன்னல அப்போ டேட்டாபேஸில் என்ன இருக்கும், ஃபைல் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த ஃபைல்ஸ் தான் இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் டேபிள்ஸ், வியூஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், ட்ரிகர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இண்டெக்ஸ், டேட்டா டைப்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கூடிய ஒரு என்ன சொல்றது, இதுதான் டிஃபைன் பண்றது, இதுதான் ரெப்ரசன்ட் பண்றதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், ஏன் நம்ம ஸ்கீமா யூஸ் பண்ணணும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு காலேஜ் கபோர்டில் ஒரு ட்ரால டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட்டு, கோர்ஸு, எக்ஸாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண டேட்டா வந்து வி கேன் ஏபிள் டு ஆர்கனைஸ். இப்போ ஒரு ட்ரான்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த ட்ரா வந்து கீ இருக்கும். ஸோ கண்ட்ரோல், அக்சஸ் கண்ட்ரோல், ஹூ ஹேஸ் த கீ, தே ஒன்லி ஏபிள் டு ஓப்பன் தட் ஆர் யூஸ் த ட்ரா பண்ண முடியுமா கரெக்டா. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ராக்கும் ஒரு யூனிக் என்ன சொல்றது, யூனிக் கீ தான் இருக்கும், யூனிக் நேம் தான் இருக்கும். ஐ மீன் நேம் கான்ஃப்ளிக்ட் வராது. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நீங்கள் ட்ரா கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப ஐடி டிபார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா. பட் ஒரு ட்ரால வந்து ஸ்டூடெண்ட்னு ஒரு ஃபைல் வச்சிருந்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டூடெண்ட் ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் கேன் ஹாவ் சேம் டேபிள் நேம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூசிங் ஸ்கீமா ஆர் டேட்டாபேஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி டேட்டாபேஸ் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து எப்படி காமர்ஸ் போகிறது, அந்த ட்ரா ஒவ்வொரு ட்ரா மாற்றி மாற்றி எப்படி ஓப்பன் பண்ணுறது அது யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். தென் எல்லா டேட்டாபேஸையும் பார்க்க முடியும். அதே மாதிரி ட்ராப் டேட்டாபேஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ என்னோட டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா நான் MySQL இப்போ எனக்கு அப் அண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் MySQL ஒர்க் பெஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய GUIன்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். டெர்மினல் இல்லாமல் நம்ம ஒரு யூஐ ஃபார்மேட்லேயே வந்து என்னன்னா MySQLோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த MySQL ஒர்க் பெஞ்சுங்கிறது யூஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டுட்டோரியல் பர்பஸ்க்காக வி கேன் யூஸ் திஸ். ஓகே, இது ஒரு வெல்கம் பேஜ். இதில் நீங்கள் உங்களோட MySQL ரன் ஆச்சுன்னா இந்த மாதிரி லோக்கல் இன்ஸ்டன்ஸ் சொல்லி காமிக்கும். ஓகேங்களா. இது என் MySQL ரன் ஆகக்கூடிய போர்ட்டு, லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறதுனால லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது அக்சஸ் ஆகிடும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற இதில் பார்த்தீங்கன்னா சர்வர் ஸ்டேட்டஸ், நம்ம சர்வர் அப்பா ரன் ஆகிட்டதுன்னா இந்த மாதிரி சர்வர் ஸ்டேட்டஸ்ங்கிறது காமிக்கும். ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இந்த சர்வர்ல இத்தனை டேட்டாபேஸ் சொல்லி பார்க்கலாமா. ஷோ டேட்டா பேசஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இதுல இந்த லைட்னிங் சிம்பிள் இருக்குல்ல, இதுதான் என்ன பண்ணுன்னா இது வந்து ஒரு SQL கமெண்ட்டு. இந்த SQL கமெண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இதை நீங்கள் பண்ணணும். இந்த லைட்டிங் இது செலக்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா இது லைட்னிங் சிம்பிள் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ கரண்டா இந்த சர்வர்ல வந்து 4 டேட்டாபேஸஸ் இருக்கு. இந்த 4 டேட்டாபேஸஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் டேட்டாபேஸஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அண்ட்
இப்போ செலக்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு இது ஃபர்ஸ்ட் லைட்னிங். செலக்ட் பண்ணி ரன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இது கர்சர் எங்க இருக்கோ அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இது செகண்ட் லைட்னிங் சிம்பல். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க இந்த ரிசல்ட் இது வந்து இது ஓகே. இந்த பேன் வந்து என்னன்னா எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் இருக்கக்கூடிய பேனல்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பேனல் வந்து இதோட ரிசல்ட் கிரிட்டும்பாங்க. இது வந்து ஆக்ஷனோட அவுட்புட். நான் இப்போ ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணல, அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணது எத்தனை ரோ இருந்திருக்கு, 1 2 3 4 இருக்கா. ஸோ அதை தான் இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வந்து இதை எஸ்கியூஎல் கொரின்னு சொல்லுவாங்க, கமெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறது இதை இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த காலம் மூலமா. ஓகேங்களா? ஸோ இது கொரி பேனல், இது வந்து ரிசல்ட் கிரிட், இது வந்து ஆக்ஷனோட அவுட்புட். ஓகேங்களா? இது வந்து ஒரு பேசிக் ஆஃப் ஒர்க் பெஞ்ச். ஓகே, இப்போ நான் சொன்னேன்ல, இதே மாதிரி நீங்க ஷோ ஸ்கீமா இப்படியும் நீங்க கொடுக்கலாம். ஸ்கீமாஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ளூரல். ஓகே, ஸோ நம்ம நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்பை வந்து இங்கேயும் காமிச்சிடும். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? யூ ஹேவ் அன் எரர் இன் யுவர் எஸ்கியூஎல் சிண்டெக்ஸ். செக் த மேனுவல் டு கரஸ்பாண்ட் யுவர் MySQL சர்வர் வெர்ஷன் ஃபார் த ரைட் சிண்டெக்ஸ். என்னோட சிண்டெக்ஸ் வந்து தப்பு, நான் சிங்குலர் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஈவன் இந்த ஜியோவே பார்த்தீங்கன்னா காமிக்கும், இந்த மாதிரி எரர் இருக்குமே காமிக்குதா. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா இது will எக்ஸிக்யூட். நீங்கள் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அதுக்கான அவுட்புட் இங்கே காமிச்சிட்டு தான் இருக்கும். அதோட ரிசல்ட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும், ரிசல்ட் ரோஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு MySQL சர்வரில் எத்தனை டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் எனி டேட்டாபேஸ்னா அதுக்கு சிண்டெக்ஸ் கிரியேட் டேட்டாபேஸ். ஓகேங்களா? எம்கே யூனிவர்சிட்டி, எம்கே யூனிவர்சிட்டின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அவுட்புட் என்ன பார்ப்போமா. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு ரோ அஃபெக்டட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கொரி நீங்கள் கொரி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க, ஒரு ரோ அஃபெக்டட் சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வந்துருச்சா எம்கே யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதே தான் கிரியேட் ஸ்கீமா. ஸோ போத் சேம் தான். ஓகே, ஓகே, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இதுக்கு என்ன மீனிங், என்ன எழுதுறதுன்னா கான் கிரியேட் டேட்டாபேஸ். ஏன்னா இந்த டேட்டாபேஸ்ல வந்து ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், கரெக்டா? அதனால தான் இந்த சேம் மெத்தட் வருது. ஓகே, இப்போ ஷோ டேட்டாபேஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இந்த ரிசல்ட் டேட்டா வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எம்கே யூனிவர்சிட்டி நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். திரும்பி என்னன்னா ஸ்கீமா மூலமா இன்னொரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் இது எரர் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் எரர் அடிக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம், இஃப் நாட் எக்ஸிஸ் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா, இது இந்த இடத்துல கிரீன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு அர்த்தம், ரெட்டுனா எரர் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வார்னிங் அடிக்கும், எரர் த்ரோ பண்ணாது. ஓகேங்களா? என்ன கான்கிரீட் டேட்டாபேஸ் எக்ஸஸ் சொல்லியிருக்கான். ஸோ இந்த எக்ஸ்லமேட்டரி சிம்பிள் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இஃப் நாட் எக்ஸஸ்ங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எம்எஸ் சொல்லி ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் கிளியர் திஸ். ஓகே, ஸோ பாருங்க, இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டிங்கிற டேட்டாபேஸ் இங்கே இந்த இடத்துல இல்லை. அதனால எம்எஸ் யூனிவர்சிட்டிங்கிற டேட்டாபேஸ் இப்போ கிரியேட் பண்ணிடுச்சு. இது நான் பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணியிருக்கேன்னா ஓல்டு ரிசல்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நியூ ரிசல்ட் பார்க்கணும்னா இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு டேப்ல இருக்கும், ரிசல்ட் 6, ரிசல்ட் 7 புதுசாக வந்துச்சா. ஸோ நீங்கள் இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். எம்எஸ் யூனிவர்சிட்டிங்கிறது இல்லை. ஸோ இங்கே வந்துருச்சா, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேட்டாபேஸ் நேம். நீங்கள் எரர் வரக்கூடாதுன்னா இஃப் நாட் எக்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எரர் வராது, வார்னிங் தான் வரும். ஸ்டோர் டேட்டாபேஸ் ஸ்டோர் ஸ்கீமாங்கிறது வந்து நம்மளோட MySQL சர்வரில் எத்தனை டேட்டாபேஸ் இருக்குங்கிறத காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we can drop database. நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ண மாதிரி. ஓகே, அண்ட் ட்ராப். இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்னன்னா டேட்டாபேஸ் நேம் மட்டும் தான் கொடுக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டேட்டாபேஸ் இங்கே இந்த இடத்துல எம்எஸ் யூனிவர்சிட்டி ஒன்றுங்கிறதே இல்லை. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இட் வில் த்ரோ எரர், ரைட்? சி, அந்த மாதிரி டேட்டாபேஸ் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இஃப் நாட் எக்ஸிஸ்ட் கிடையாது, இஃப் எக்ஸிஸ்ட். இதுக்கு என்ன மீனிங்னா டேட்டாபேஸ் இருந்தால் டெலீட் பண்ணு, ஐ மீன் ட்ராப் பண்ணு அப்படிங்கிறது மீன். சி, ஜீரோ ரோ அஃபெக்ட்னா எதுவுமே டெலீட் ஆகலை, இந்த இந்த ரோவில் வந்து எதுவுமே டெலீட் ஆகலைன்னு சொல்ல மீனிங் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் எக்ஸாக்டாக எதை கொடுத்தீங்கன்னா இட் வில் ட்ரா. சி, ரோ டெலிட்டட். ஸோ இப்போ நீங்கள் ஸோ டேட்டாபேஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஒர்க் அவுட். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் மட்டும் காமிக்குதா? ஓகே, கிரியேட் திஸ் டேட்டாபேஸ் அகைன். இப்போ நீங்கள் வந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதாவது உங்ககிட்ட உங்களோட கபோர்டில் வந்து ட்ரா இருக்கு, பட் அந்த ட்ராவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை. நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த யூஸ்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் கொடுத்துட்டு எம்எஸ் யூனிவர்சிட்டின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ உள்ளே போயிட்டு ஸோ TABLES டேபிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் இருக்கக்கூடிய டேபிள் எல்லாத்தையும் பார்க்கலாம். கரண்டாக அந்த டேட்டாபேஸ் நியூ டேட்டாபேஸ் டேபிள்ஸ் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்கீமான்னு ஒரு டேப் இருக்கா? இந்த டேப் என்னன்னா டேட்டாபேஸ், உங்க சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாபேஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணும். சி, அதே மாதிரி நீங்க இப்போ கரண்டா எம்எஸ் யூனிவர்சிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது இந்த இடத்துல போல்டு லெட்டரா தெரியுதா? இப்போ நீங்க எம்கே யூனிவர்சிட்டி நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா இது 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 வந்து போல்டா இருக்கு, அன்போல்டா மாறிடும், இது போல்டா மாறிடும். லெட்ஸ் சி. சி, இது போல்டு கொஞ்சம் கம்மியா இருக்கா? இங்க பாருங்க, இது போல்டா இருக்கா? ஓகே, ஸோ எந்த டேட்டாபேஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களோ அது கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஓகே, இதுதான் ஸ்கீமா மேனேஜ் பண்ணக்கூடிய எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் டிடிஎல் கமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.